ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று தினம் 2/7/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இத்தனை நாளாக போடாததுக்கு மன்னிச்சிருங்க. நான் வெளியில் போயிட்டு இருந்ததுனால போட முடியல. ஸோ இன்றைக்கி நம்ம நியூஸ்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜூன்ஸ் இது ஆக்சுவலி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான். ஜூன்ஸ் ஜிஎஸ்டி ரெவென்யூ க்ரோத் ஸ்லோஸ் டு 3-year லோ, நோ அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது பார்த்திங்கன்னா, அதாவது ஆக்சுவலி நம்மளுடைய ஜிஎஸ்டியை பார்த்திங்கன்னா மாதம் என்ன நிலைமை, நம்மளோட ஜிஎஸ்டி க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றத அஃபிஷியலாகவே பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க. ஸோ அது ஆக்சுவலி இப்போது ஒரு 2 months-ஆக அஃபிஷியலாக எதுவுமே வெளியிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் நினச்சிருக்காங்க. ஸோ அது ஏன் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா இங்கே மிகப்பெரிய கொஷின் மார்க்காக எழுப்பப்படுது. ஸோ அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்கிற மாதிரியுமே பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கல் அமைஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஜூன்ஸ் ஜிஎஸ்டி ரெவென்யூ க்ரோத் ஸ்லோஸ் டு 3-year லோ, நோ அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா, அதாவது லாஸ்ட்டு 3 வருஷத்தில் இந்த ஜூன் மந்த் பார்த்திங்கன்னா, அதான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஜூலை 1st அன்றைக்கி தான் நம்ம ஜிஎஸ்டி டேவாக நம்ம கொண்டாடுறது பாருங்கள். வித் July 1 மார்க்ட் அஸ் ஜிஎஸ்டி டேன்னு இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்போவுமே ஜூன் மந்த் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கனாலே தெரியும். ஜூன் 2024 பார்த்திங்கன்னா 1.74 lakh crores பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இந்த லெவல் பார்த்திங்கன்னா நம்ம இந்த லாஸ்ட் 3 years கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கம்மியாக இருக்கிறதுக்கு மெயினான காரணம் என்னென்னா, நாங்கள் மாதம் ஜிஎஸ்டி அஃபிஷியலாக நாங்கள் வெளியிடுறதுனால ஸோ நிறைய ப்ரைஸஸ் கம்மியாகி, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டேட்டாக ஹவுஸ் ஹோல்ட்ஸ் தான் பெனிஃபிட்டாக எடுக்கிறாங்க, மற்ற யாருக்குமே பெனிஃபிட் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபினான்ஷியல் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏன் இந்த ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒரு சில, அதாவது நம்ம இந்த ஜிஎஸ்டி பொறுத்து நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, இல்லை எவ்வளோ பார்த்திங்கன்னா நம்ம சேல் நம்ம எவ்வளோ சப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களே இதிலே தெரிய வரும். ஸோ அது ரிலேட்டடாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ இந்த கூட்ஸோட ப்ரைஸ் கம்மி பண்ணுறாங்க. ஸோ இது மூலியமாக நிறையவே பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸ் தான் நிறையவே பெனிஃபிட் அடைகிறாங்க அப்படின்றது இவங்களோட கருத்து. ஸோ அதனால் ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிருக்கு, அதனால தான் கம்மியும் ஆயிருக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய கருத்தாக இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 மாதமாக பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது அஃபிஷியலாக வெளியில் வரல. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஆர்டிக்கல் தான் இது அமைஞ்சிருக்கு. ஸோ மற்றபடி இதெல்லாம் ரொம்ப சென்னையில் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி நம்ம அவ்வளோ போகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை இங்கெல்லாம். ஸோ நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ மற்றபடி ஓகே, இது பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். என்ஐஏ நாட் ஃபார் இன்ஜினியர் ரஷீத் டு டேக் ஓத் ஆஸ் எம்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ரஷீத் அவங்கள பற்றி நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இப்போ ஜெயிலில் இருக்கார். பட் என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு செலக்ட் ஆகின ஒரு எம்பிக்கு செலக்ட் ஆனவர். ஸோ இப்போது எம்பிக்கு செலக்ட் ஆனவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓத்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ அந்த ஓத் எடுக்கிறதுக்கு இப்போ ரஷீத் போகலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்குக்கு இது ஒரு ஆன்சர். லைக் என்ஐஏ நாட் ஃபார் இன்ஜினியர் ரஷீத் டு டேக் ஓத் ஆஸ் எம்பி, அவங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் பார்த்திங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த நியூஸுன்றது ஒரு சின்ன நியூஸ் தான். பட் ஆனால் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த ஒரு நியூஸ் மூலமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியங்கள் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. ஸோ ஆக்சுவலி அதை பற்றி பார்க்கலாம். அதாவது இப்போது ஆர்டிக்கல் விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஆர்டிக்கல் 99 பிரகாரம் ஒருத்தவங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக ஆகுறாங்க, எலெக்ட் ஆகிட்டு எம்பியாக ஆகுறாங்க அப்படின்ற சென்ஸ் பிரசிடென்ட் முன்னாடி ஓத் எடுக்க வேண்டியது கன்ஃபார்ம். ஸோ ஆர்டிக்கல் 99 பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி. இப் சப்போஸ் நம்ம ஆர்டிக்கல் 101 செக்ஷன், அதுலேயும் செக்ஷன் பார்த்திங்கன்னா 4ல் பார்த்திங்கன்னா, அதாவது இப் சப்போஸ் எய்தர் இப்போது செலக்ட் ஆகிட்டார் ஒரு எம்பி,
ஆனால் இப்போ அவர் வந்து ஜெயிலில் இருக்கார் அப்படின்ற சென்ஸ். ஸோ அவர் வந்து மீட்டிங்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணிவிட்டு போகலாம், ஐ மீன் ஓத்தெல்லாம் கொடுத்துட்டு மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல் தான் இருக்குது. இந்த ஆர்டிக்கல் பிரகாரம் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் சப்போஸ் அன்அஃபிஷியலாக லைக் எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் ஒரு 60 டேஸ்க்கு மேலே லைக் பார்லிமெண்ட் கூடும்போது வரல அப்படின்ற சென்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எம்பியிலேருந்து ரிஜெக்ட் பண்ணப்படுவாங்க. ஸோ அதை பொறுத்த மாதிரி ஸோ இப்போ இவங்க ஜெயிலில் இருக்கும்போது இந்த 60 டேஸ் அவங்க வர முடியாது தானே. ஸோ வர முடியாது இந்த சென்ஸ். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த ஆர்டிக்கல் 101 செக்ஷன் 4 வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க ஜெயிலில் இருந்தாலுமே இந்த மீட்டிங் அப்போ இல்லை ஓத்து எடுக்கிறப்போலாம் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது தான் ஆர்டிக்கல் 101 செக்ஷன் 4 இருக்குது. ஸோ இன்னொரு சின்ன ஒரு விஷயமும் இருக்குது. லைக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 எடுத்துகிட்டு வந்தது இது. லைக் அதில் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 8 சப்செக்ஷன் 3 வந்து பார்த்திங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இட்ஸ் சப்போஸ் இவங்க இப்போ இதுக்கு முன்னாடி 2 சொன்னோம்ல, ஸோ அது 2 டைம்லுமே குற்றவாளியாக இல்லை இன்னும் ஆக்சுவலி அந்த இது போயிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் சப்போஸ் தேர் மேபி சான்ஸ் அவங்க வந்து குற்றவாளியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற சென்ஸ் இந்த எல்லாம் அப்ளிகபிள். இட்ஸ் சப்போஸ் அவங்க குற்றவாளி தான் அப்படின்றது வந்து முடிவு ஆகிடுச்சுன்னா ஸோ வந்து அவங்க எம்பி பதவியிலேருந்து லைக் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்லேருந்து நீக்கப்படுவாங்க அப்படின்றது தான் இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் மூலமா நமக்கு வந்து சொல்லியிருக்கேன். இந்த நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இந்த 3 ஆர்டிக்கல் நம்ம இது சம்மந்தப்பட்டது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம நடுவில் இந்த மாதிரி நியூஸ் வரும்போதே நம்ம ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கும்போது ஸோ அது வந்து ஈஸியாகவே நம்மளோட மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும், கூட வந்து நமக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம மோஸ்ட்லி அப்படி வந்து பண்ணுறது மூலிமா நம்ம ஈஸியாக ஃபீல் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி நியூஸ் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஓகே, அடுத்த நியூஸ் வந்து போகலாம். ஸோ ஆர்பிஐ அசைன் டு கிரியேட் பிளாட்ஃபார்ம் ஃபார் இன்ஸ்டன்ட் ரீட்டைல் பேமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான். ஸோ இங்கேயே ஆக்சுவலி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஆக்சுவலி இந்த ஆர்பிஐ அப்படின்றது நம்மளுடைய இந்தியா லைக் இந்தியன் பேங்க்கோடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த அசீன் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக ஒரு 10 கண்ட்ரிஸ் சேர்ந்தது தான் இந்த அசீன் அப்படின்றது. ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அசீன் கண்ட்ரிஸ் அப்படின்றது மலேசியா, ஃபிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த எல்லாம் 1 to 4 கண்ட்ரிஸும் சேர்ந்தது தான் பார்த்திங்கன்னா இந்த அசீன் கண்ட்ரிஸ் அப்படின்றது. ஸோ இந்த அசீன் கண்ட்ரிஸ் கூட நம்மளோட ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் பேமெண்ட்காக இன்ஸ்டன்ட் ரீட்டைல் பேமெண்ட்டுக்காக பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் வந்து ஆக்சுவலி இந்த ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஆர்டிக்கல். ஸோ பட் ஆனால் என்ன இதோட டீப்பாக நம்ம இறங்கணும், அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற சென்ஸ், அதாவது பிஐஎஸ் அப்படின்ற ஒருத்தவங்க இருக்காங்க, அதாவது பேங்க் ஆஃப் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட் அப்படின்றது. இப்போ நம்ம நார்மலாக நம்ம இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயேவோ இல்லை சப்போஸ் இந்தியாவுக்குள்ளேயேவோ நம்ம வந்து மணி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ணும்போது யூபிஐ மூலிமா டக்குன்னு முடிஞ்சிடும், ஒரு செகண்ட் கூட ஆகாது. நம்மளுக்கு அது மோஸ்ட்லி லைக் நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்கலாமே தவிர மணி டிரான்சாக்ஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஜீரோஸ் லைக் லெஸ் தென் 2 to 3 செகண்ட்ஸ் லைக் லெஸ் தென் 5 செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் அது வந்து முடிஞ்சிட மாதிரி தான் இருக்கும். இட் சப்போஸ் நெட்வொர்க்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா. ஸோ அதை பற்றி தான் வந்து இங்கே ஆக்சுவலி பேசியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம பேமெண்ட்டு பண்ணும்போது பார்டர் டு பார்டர் க்ராஸ் ஆகும்போது தான் இந்த ஆக்சுவலி நமக்கு இங்கே இந்த வந்திருக்க ஆர்டிக்கல் சம்மந்தப்பட்டிருக்கு. இட்ஸ் சப்போஸ் நம்ம பார்டர் டு பார்டர் க்ராஸ் ஆகும்போது ஆக்சுவலி ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு ஆக்சுவலி நம்ம எப்படி நம்ம உள்ளேயே வந்து சஃபர் ஆகுறோமோ, இட்ஸ் சப்போஸ் பேமெண்ட் வந்து ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சுன்னா நம்ம வந்து கஷ்டப்படுறோம்ல, லைக் டக்குன்ட்டு நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல. ஸோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் பேங்கிங்ஸ்க்கும் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நெக்லெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த பிஐஎஸ் அதாவது பேங்க் ஆஃப் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட் அப்படின்றவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ அதாவது சப்போஸ் நம்ம இந்தியாவுக்கு ஒரு டைப் ஆஃப் சிஸ்டம் இருக்கோ, லைக் யூஎஸ்ஏயில் ஒரு டைப் ஆஃப் சிஸ்டம் இருக்கோ, இங்கே இருக்கிற லைக் மலேசியாவுக்கு ஒரு டைப் ஆஃப் இருக்கோ, ஃபிலிப்பைன்ஸுக்கு ஒரு டைப் ஆஃப் இருக்கோ சிஸ்டம், இந்த எக்கனாமிக் சிஸ்டம் வந்து சிங்கப்பூர், தாய்லாந்து எல்லாத்துக்குமே தனித்தனியாக அவங்கவுங்கள எக்கனாமிக் சிஸ்டம் இருக்கும். ஸோ இங்கேருந்து அங்கே பேமெண்ட் டக்குன்னு ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது அப்படின்றது ஸோ லேட் ஆகுது. ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு
காமனான பிளாட்ஃபார்ம் ஒன்று வச்சிடுறோம். ஸோ இப்போ சப்போஸ் அவங்க இன்க்ளூட் ஆக சொல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு காமனான பிளாட்ஃபார்ம் அவங்க வந்து இன்க்ளூட் ஆக போகிறாங்க, அங்கே இருக்கிறத ஃபாலோ பண்ண போகிறாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃபிஎஸ், அதாவது அப்படி தான் சொல்கிறாங்க. லைக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இது பாருங்கள், லைக் எய்ம்ஸ் டு கனெக்ட் எஃபிஎஸ் ஆஃப் 4 ஏஷியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மெயினான ஏசியன் கண்ட்ரிஸ், அதாவது மலேசியா, சிங்கப்பூர், ஃபிலிப்பைன்ஸ் அண்ட் தாய்லாந்து தானே தவிர, பட் ஆனால் இந்த ஏசியன் கண்ட்ரிஸ் அப்படின்றது ஒரு 10 கண்ட்ரிஸ் சேர்ந்தது தான். ஸோ அதில் நம்ம மெயினாக இந்த 4 தான் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்றதையும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இங்கே an agreement to this effect was signed by BIS. அதான் BIS அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த பேங்க் ஆஃப் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட் அப்படின்றது அண்ட் சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆஃப் த ஃபவுண்டிங் கண்ட்ரிஸ், அந்தந்த தனிப்பட்ட நாடுகளுக்கோட பேங்க், அதாவது பேங்க் நெக்ரா மலேசியா, பேங்க் ஆஃப் தாய்லாந்து, பங்கோ சென்ட்ரல் பிலிப்பினாஸ், அண்ட் தென் பார்த்திங்கன்னா மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் சிங்கப்பூர் அண்ட் ஆர்பிஐ, அதாவது ஆர்பிஐ வந்து நம்ம இந்தியா. ஸோ இவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ரிமெண்ட், அதாவது இன்ஸ்டன்ட் ரீட்டைல் பேமெண்ட்ஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் வந்து இந்த நியூஸ் அமைச்சிருக்கு. ஸோ மற்றபடி வேர்ல்டு லெவல் நியூஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் எதுவும் இல்லை. அந்த ஸ்போர்ட்ஸ்லையுமே ரொம்ப எதுவும் அவ்வளோ பெருசாக இல்லை. ஸோ ஃபைனலி அவள் தான் வி ரீச் த எண்ட். மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.